இன்று உங்களுக்கான கர்த்தருடைய வார்த்தை. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். யோவான் 11:40. பெத்தானியா கிராமத்தில் இருந்ததான மார்த்தாள் இயேசுவை வீட்டிற்குள் ஏற்றுக்கொண்டாள். ஆனால் மார்த்தாள் பற்பல வேலைகளை செய்வதற்கு போய்விட்டாள். தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினால் நாம் பிழைப்போம் என்கிற விசுவாசம் அவளுக்கு இல்லை. லாசரு மரித்த பிறகு இயேசு அவளை பார்த்து, லாசரு உயிரோடு எழுந்திருப்பான் என்று சொன்னபோது மார்த்தாள், கடைசி நாளில் உயிர் தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். அது மாத்திரமல்ல, இயேசு கல்லறையின் அருகில் வந்து கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மார்த்தாளோ அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாளாயிற்றே என்றாள். இதை கேட்டு இயேசு இவளுடைய அவிசுவாசங்களை பார்த்து, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்றார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கிற நீங்கள் அவருடைய மகிமையை, அவருடைய அற்புதங்களை, அதிசயங்களை உங்கள் தனிப்பட்ட வாழ்வில், குடும்ப வாழ்வில், பிள்ளைகளுடைய வாழ்வில் பார்க்க வேண்டும் என்றால் கடுகளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் போதும். 100க்கு அதிபதியை குறித்து தேவன் ஆச்சரியப்பட்டார். திரளான ஜனங்களை பார்த்து, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்றார். தேவ பிள்ளைகளே, உங்கள் விசுவாசம் மார்த்தாளை போல தேவனை ஏற்றுக்கொண்டதோடு நின்று விடாமல் 100க்கு அதிபதியை போல இயேசு ஆச்சரியப்பட்டதக்கதாய் இருக்குமானால் நித்தம் நித்தம் உங்கள் வாழ்வில் தேவனுடைய மகிமையை நீங்கள் காண்பீர்கள். ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வீடியோவை கேட்டு ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய விசுவாசம் இன்றிலிருந்து கிரியையினால் வெளிப்படட்டும். அப்பா, பிள்ளைகள் உம்மை முழுமையாய் விசுவாசித்து ஒவ்வொரு நாளும் உம்முடைய மகிமையை பார்க்கட்டும். அப்பா, ஜெபிக்கிற பிள்ளைகள் இன்றிலிருந்து விசுவாசத்தில் நிலைநிற்க தகப்பனே நீங்கி உதவி செய்யுங்க. உம்முடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இன்றைக்கு ஜெபம் பண்ணுங்க, வேதம் வாசியுங்க, குடும்ப ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.